பொதுவா துப்பறியிற பயங்கரமா ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலைக்கு பின்னாடி நடக்கிற காரணங்கள் என்ன, கொலையாளி யாரு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல மலையாள சினிமா தான் டாப் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் ஸ்பானிஷ் மொழியில கூட ஸ்பானிஷ் சினிமாலையும் இந்த மாதிரி த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவிஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படும். சைனீஸ் படங்கள்னா மாயாஜால கதைகளுக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கதைகளுக்கும் தான் ஃபேமஸ். ஆனா அவங்க எங்களால இதையும் செய்ய முடியுங்கிறதுக்காக கூடவே மாயாஜாலத்தையும் சேர்த்து சஸ்பென்ஸையும் சேர்த்து வரலாற்று நிகழ்வுகளையும் சேர்த்து தி லெஜெண்ட் ஆஃப் டீமன் கேட் அப்படின்னு 2017லயே ஒரு படத்தை எடுத்துருக்காங்க போல. இப்பதான் நம்ம கண்ணில் பட்டது. சரி பார்க்கலாமேன்னு எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா ரொம்பவே அழகா கதையை கொண்டு போயிருக்காங்க. எனக்கு பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதான் இப்போ ரெக்கார்டிங்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், இப்போ ஸ்டோரிக்குள்ள போலாம். தளபதியுடைய பொண்டாட்டிய எடுத்ததுமே காட்டுறாங்க. அவ வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பெரிய குளம் இருக்கும். குளத்துக்கு பக்கத்துல அவளுக்கு பின்னாடி ஒரு பூனை அவகிட்ட பேசும். பார்த்து பயந்து போய் ஓடியாரா. அப்புறம் பயந்துகிட்டே வெளியில எட்டி பாப்பா. பூனைய காணோம். என்னத்தான் தேடுறியான்னு இந்த பக்க ஜன்னல்ல இருந்து இவளை பார்த்து உடம்பு முறுக்குது. எனக்கு சாப்பாடு போட்ட, பதிலுக்கு உனக்கு ஏதாவது செய்ய வேணாமாங்குது. எப்ப சாப்பாடு போட்டா? குளத்துல இருந்து பயந்து ஓடியாந்தால அந்த இடத்துல பூனைக்கு ஏதோ தீனி கிடக்குது போல. சீனியை சாப்பிட்டு விட்டு பதிலுக்கு உனக்கு செய்யறேன்னு உன்னோட வீட்டுல பின்னாடி இருக்கிற மரத்துக்கடியில நிறைய தங்க காசு கிடைக்கும், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அவ மேல ஜம்ப் பண்ணும்போது அவளுக்கு உசுறு போய் உசுறு வரும். திரும்பவும் வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஆனா இவளை அப்படி கிராஸ் பண்ணி போச்சு இல்லையா, அப்போ இவளை தன்வசப்படுத்திட்டு தான் போயிருக்குது போல. அவளோட கண்கள் கொஞ்சம் பச்சை கலர்ல மாறுறத கவனிக்கலாம். அப்புறம் ஓடி போய் ஏதோ தீனி சாப்பிட்டதா சொல்லிச்சு. என்னத்தை சாப்பிடுதுன்னு பாக்குறதுக்கு ஓடியாராங்க. பார்த்தா குளத்துல இருந்த ஒரு மீன் எடுத்து அந்த மீனோட கண்களை மட்டும் சாப்பிட்டு இருக்குது. ஆமா, இந்த பூனைக்கு மித்த எதையும் சாப்பிட பிடிக்காது. ஒன்லி கண்களை மட்டும் தான் சாப்பிடுமா. அப்புறம் மரத்துக்கடியில போய் தோண்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா தளபதி அங்க வராரு. தளபதியை உடனே கூட்டிட்டு போய் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல அவரு இதெல்லாம் நிஜமா, உண்மையிலேயே தங்க காசெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த அம்மா பாரு அப்படின்னு ஒரு பானை நிறைய தங்க காசை கொட்டி காட்டுது. அப்ப அந்த பூனை சொன்னதெல்லாம் நிஜங்கிறத தளபதி புரிஞ்சுக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் ஜப்பான் நாட்டுல இருந்து ஒரு துறவி சைனா நாட்டுக்கு ஏதோ காரணத்துக்காக வராரு. வந்தவரை அரண்மனைக்கு ரொம்ப பாதுகாப்பா கூட்டு வராங்க. அங்க அரச கவிஞர்னு ஒருத்தர் இருக்கிறார். அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அதோட கதையையும் கவிதையும் எழுதுறது அவர் தான். இப்ப கூட ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாருங்கிறத கூட அரச கவிஞர் தான் தன் கைப்பட இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறார். எதுக்காக அதிகாரிகள் எல்லாம் இவரை கூட்டு வராங்க, மன்னரை காட்டுறாங்கன்னு பார்த்தா மன்னர் ஒரு மாதிரி துடியா துடிச்சிட்டு இருக்கிறார். அவரோட கண்கள் கடந்த ஒரு வாரமா மூடவே இல்லையா. எதையோ பார்த்து பேந்த பேந்த முளைச்சிட்டு இருக்கிறதா ஜெனரல் சொல்றாரு. அவர் அப்படி பேந்த பேந்த என்னத்தை பாக்குறாருன்னா சீலிங்ல இருக்கிற பூனையை தான் பாக்குறாரு. ஒரு கட்டத்துல அப்படியே இந்த பக்கத்துல ஒரு ஜம்ப் அடிப்பாரு. அடுத்த நொடி உசுறு போயிடுச்சு. எஸ், அவர் இறந்து போயிட்டார். ஆனா ஜெனரல் என்ன சொல்லிட்டாருன்னா இது அமானுஷ்யமான சாவு, மன்னருக்கே இப்படின்னு வெளியில தெரிஞ்சா பிரச்சனை ஆகும்னு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டதா எழுதணும்னு சொல்லிட்டார். மன்னரோட படுக்கைக்கு சுத்தி நிறைய வைரக்கல் மாதிரி ஏதோ விழுந்து கிடந்து ஜொலிக்கும். அது நம்ம சுரவியோட கால்லையும் அரகரையா ஒட்டி இருக்கும் போல. அதை கூட கழுவிட்டு போங்க அப்படிங்கிறாப்ல ஜெனரல். வைரமா, உப்பா, இல்ல கண்ணாடி தோல்களா என்னன்னு தெரியல. ரொம்ப தூரமா இருந்து அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ அரச கவிஞர் வந்து இவங்க சொல்றதுல என்னால எழுத முடியாது, உங்களுக்கு தான் கொஞ்சம் இதுல நாலேஜ் ஜாஸ்தி, அறிவு ஜாஸ்தி, சோ நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாப்ல. எத்தனை வருஷமா அரச கவிஞரா இருக்கிறீங்கன்னு கேட்டா 3 வருஷம்னு சொல்றாரு. மன்னர் செல்லப்பிராணியா பூனையை வளர்க்கிறாரேன்னு சொல்லும் போது அப்படியெல்லாம் கிடையாதே அப்படிங்கிறாரு கவிஞர். அப்ப இது என்னன்னு காட்டுறாப்ல. கருப்பு கலர்ல பூனையோட முடி, அப்புறம் அங்கங்க காலடி தடம் இருக்கிறதையும் காட்டுறாரு. அரண்மனையில சுத்தி தெரிஞ்சிருக்குது. மன்னரோட படுக்கற வர அந்த பூனை வந்திருக்குங்கிறதையும் சொல்றாரு. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி போகையில, அந்த காலடி தடத்தை ஃபாலோ பண்ணி போகையில ஒரு கல்லுக்கு பின்னாடி ஏதோ எழுதி இருக்குது. இப்போ மன்னர் இறந்துட்டார், அடுத்து இறக்க போறது லீ சாங் அப்படின்னு போட்டிருக்குது. யார் யாரு லீ சாங் அப்படின்னு பார்த்தா இளவரசர், அடுத்து மன்னராக இருக்கிறவர். ஐயோ அப்படின்னு இவங்க 2 பேருமே பதறாங்க. இந்த பக்கம் தளபதி தம் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறார். பூனை நாளைக்கு வரும், அதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வைக்கணும், பெரிய விலங்கா இருந்தா நல்லா இருக்கும், ஏன்னா கண்களை தான் அந்த பூனை சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் அரண்மனையில நிறைய பொட்டி பொட்டியா ஸ்டோர் ரூம்ல அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு தமா துண்டு பொட்டிய நம்ம கவிஞர் எடுக்கிறார், புலவர் எடுக்கிறார். ஹேர்பின் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கும், சாவியா என்னன்னு தெரியல, சாவிதான் நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு ஓடுறாரு. இப்ப நம்ம பார்த்த இந்த கதை, மன்னர் இறந்து போனது, அரண்மனை, இது எல்லாமே புதுசா கட்டப்பட்டது. இங்க இருந்து ஒரு குகை மூலமா இந்த பக்கம் வந்தா பழைய அரண்மனை கட்டிடம் இருக்கும். அதுக்கு படிக்கட்டெல்லாம் மேல ஏறி போகணும். அது எதுன்னு ஒரு வழியா போய் ஒரு இடத்த வந்தடைகிறார். அந்த இடத்தோட சென்டர்ல பெரிய லாக்கர் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த சாவி போல. போட்டு திறந்தா உள்ள இன்னொரு கதவு இருக்கு, அதுக்கு இன்னொரு கதவு, அதுக்கப்புறம் ஒரு கதவு, அதுக்கப்புறம் ஒரு கதவுன்னு இப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் கடைசியா உள்ள ஏதோ இருக்கும். அதே சமயம் அவங்க ஒரு மேஜிக் பண்ணிருக்காங்க போல பாதுகாப்புக்காக. ஒரு இசைக்கருவி தானா எந்திரிச்சு மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சத்தம் சுத்தி இருக்கிற காவலர்களுக்கு கேட்க அவங்க என்ன சத்தம்னு இந்த பக்கம் திரும்புறாங்க. இந்த பழைய கட்டடத்தை பாக்குறாங்க. அதுக்குள்ள நம்மால அந்த இசைக்கருவியை பிடிச்சிடுறாரு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே நொடி மேல இருந்து லைட்டா சலசலப்பு தெரியும். டப்புனு உள்ள போய் அவ்வளவு பாதுகாப்பா இருந்த ஏதோ ஒண்ண அந்த கவிஞர் எடுத்துறாரு. அப்புறம் பார்த்தா மேல இருந்து ஊசி மாதிரி சரக்கு சரக்கு சரக்குன்னு கீழே குத்துது பாருங்க. நல்ல வேலை அவன் மேல எதுவும் படல. எடுத்துட்டு ஓடலான்னு பார்த்தா கீழே வேலையாட்கள் சில பேர் வராங்க, என்ன சத்தம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே
அதே சமயம் பூனை ஒண்ணு மேல தெரியறத பார்த்துட்டு கருப்பு கலர் பூனை, ஓ பூனையா அப்படின்னு அவங்க திரும்ப போயிடுறாங்க. நம்மால எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாரு. புலவர் கவிஞர் ஒரு வழியா எஸ்கேப் ஆயிட்டாரு. அடுத்த நாள், எப்பா நீ சொன்னதை ஒத்துக்கிறேன், காவலர்கள் நேத்து பணியில இருந்தவங்க வேலையில இருந்தவங்க கருப்பு கலர்ல பூனையை பார்த்ததா சொல்றாங்கிறாப்ல. அப்புறம் வேற என்ன பேசிக்கிறாங்கன்னு விசாரிக்கிறாரு நம்ம துறவி. படை தளபதியோட வீட்டுல பேசக்கூடிய ஒரு கருப்பு கலர் பூனை இருக்கிறதாவும் பதிலுக்கு ஏதோ தங்க காசு கொடுக்கறதாவும் ஒரு புரளி இருக்குது. அவங்க வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரங்க மூலமா அந்த புரளி பரவறதா சொல்றாரு கவிஞர் புலவர். இதை பத்தி எல்லாம் நீ எப்போ புக்ல எழுதுவியா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் எழுத மாட்டேன், அது என் வேலையும் இல்லைங்கிறாப்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் அரச பதவியை இப்போ திறந்துட்டதா சொல்றாரு. வேலையை குவிட் பண்ணிட்டாரா, ரிசைன் பண்ணிட்டாரா. இனிமே தன்னோட திறமைய நேரத்தை எல்லாம் கவிதைக்காக செலவிட போறாரா, முழு நேர கவிஞரா இருக்க போறாரா, புலவரா இருக்க போறாரா அப்படியே சொல்லிட்டு மார்க்கெட் பக்கம் அது இதுன்னு சுத்தி திரியிறாங்க. ஏற்கனவே எழுதின பழைய கவிதைகளை பத்தி கூட ஆராய்ச்சி பண்ண போறாரா. பழைய கவிதையா, எந்த கவிதை பத்தின்னு கேட்டா சொல்ல மாட்டான். அப்புறம் கொஞ்சம் இவரே கெஸ் பண்ணி கேட்கிறாப்ல. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மன்னருக்கும் அந்த மன்னருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பொண்ணுக்குமான காதல் கவிதையா அது சம்பந்தமா தான் அதை விலக்கி துப்பறிஞ்சு இவன் ஒரு புக் எழுத போறானா. சாப்பிடறதுக்கு வந்திருக்காங்க, சாப்பிட்டு கிளம்புறாங்க. இந்த புலவருக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இருந்த மன்னருக்கு வேற ஒரு அரச புலவர் இருந்தானா. அவன் தான் இந்த மாதிரி கவிதை எழுதுறதுல கில்லாடின்னு வெளியில பேசிக்கிறாங்களேன்னு துறவி கேட்பான். அந்த காலகட்டத்துக்கு அவன், இந்த காலகட்டத்துக்கு நான் அப்படிங்கிறாரு இந்த புலவர். எனக்கான ரூல்ஸை சட்டத்தை நானே தான் போட்டுப்பேன், அடுத்த பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு போறாரு. அப்புறம் துறவியை பார்த்து, நீங்க வந்தது படிக்கிறதுக்கு தானே அப்படின்னு கேட்கிறாரு புலவர். ஆமாங்கிறாரு துறவி. எதை பத்தி அப்படின்னு கேட்கும்போது, இங்க ஒரு கோயில் இருக்குதான், அந்த கோயிலுக்குள்ள தாந்திரிக புத்தகங்கள் இருக்கிறதா, அதை பத்தி படிக்கிறதுக்காக வந்திருக்கிறதா சொல்லுவாரு. அந்த கோயிலுக்குள்ள யாருமே போக கூடாதான், வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் படிச்சு அறிவெல்லாம் அப்படியே உருக்கி ஒத்தவர் எடுத்தவர் அவரு. தான் கத்துக்கிட்ட அந்த வித்தை எல்லாத்தையும் சிசிய பிள்ளைகள் யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல. ஏப்பா சொல்லிக் கொடுக்கலன்னு கேட்டா, இதையெல்லாம் கத்துக்கிற தகுதி படைத்த சிஷியர்களை தான் பார்க்கல அப்படின்னு சொல்லி யாருக்குமே கத்துக் கொடுக்கலையா. அதனால அவர் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள், அந்த கோயில், இது எல்லாத்தையுமே மூடியே வச்சிருக்காங்க, யாரும் அதுக்குள்ள போறது இல்லையா. அப்புறம் மார்க்கெட் பக்கம் ஒருத்தர் மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறார். விதைய மக்களுக்கு முன்னாடி அசால்ட்டா தூவி மண்ணு போட்டு மூடி அதுக்கு மேல தண்ணியை ஊத்தி அடுத்த நொடியே அதை வளர்ந்து காட்டி அதன் மூலமா தர்பூசணியும் வளர்த்து காட்டுறார். அந்த பழத்தை வெட்டியும் காட்டுறார். எல்லா பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிப்பாங்க. ஆனா துறையை மட்டும் பெருசா எதுவும் காட்ட மாட்டார். என்னன்னு கேட்டா, இதெல்லாம் கண்கட்டு வித்தங்கிறாப்ல. அதை கேட்ட அந்த மெஜிஷியன், அந்த மேஜிக் பண்றவன், இந்தாங்க பழம் எடுத்துட்டு போங்கன்னு வாப்ல. இல்ல எனக்கு வேண்டான்னு வாரு அவரு, வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு வாரு. நான் தரேன்னு நம்மளால பணத்தை எடுக்கும் போது, இங்க பாருங்க, நான் கண்கட்டு வித்த பாக்குறவன், அதுல மூலமா காசு பாக்குறவன், என் வித்த உங்ககிட்ட வேலை செய்யல, அதனால உங்ககிட்ட காசு வாங்குவனா, ஓசி தான், இந்தாங்கன்னு பழத்தை கொடுக்குறாப்ல. ஆனா இதுவும் நிஜமில்ல இல்ல அப்படின்னு சொல்லுவாப்ல. அப்படியெல்லாம் இல்ல, இருந்த பழங்கள்ல ஒரு பழம் நிஜ பழம், அதைத்தான் நான் அறுத்து காமிச்சேன், இந்தாங்கன்னு கொடுத்துட்டு போறாப்ல. உன்னை பார்த்தா ஜப்பான்கார மாதிரி தெரியுதே அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கையிலேயே திடீர்னு பார்த்தா ரத்த கரையா இருக்கும். என்னடான்னு பார்த்தா அது மீனோட தலை. ஐய, கடைசியில அவன் கண்கட்டு வித்தையை என்கிட்டயே காட்டிட்டானேன்னு துறவியுமே ஒரு செகண்ட் ஆச்சரியப்படுறாரு. இதை கொண்டு போய் வீசலான்னு போனா அதுக்குள்ள அது மறுபடியும் தர்பூசணியா மாறி இருக்கு. இவர் கையில இந்த ரத்தமும் காணாம போயிருக்குது. என்னையா அது பயங்கரமா இருக்கே அப்படின்னு மறுபடியும் புலவர் ஓடியாராரு. இவ்வளவு விஷயம் நடக்கிறது சாத்தியம்னா பேசக்கூடிய பூனை இருக்கிறதும் சாத்தியம் தான். இப்ப நான் அதை நம்புறேன். அந்த தளபதியோட பேர் என்ன, அவன் வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. முதல் தளபதியை பார்க்கலாமேன்னு முடிவு பண்ணி தளபதியை பார்க்கறதுக்காக வராங்க. அதுக்குள்ள தளபதி குதிரை ஏறி கிளம்பிட்டார். எங்கேயா போறாருன்னா ஏதோ ஒரு உல்லாச விடுதிக்கு போறாரு போல. பின்னாடியே ஃபாலோ பண்ணி நம்ம ஆட்களும் வராங்க. படகுகள் எல்லாம் தாண்டி போனோம். ஒரு வழியா தாண்டி அந்த உல்லாச விடுதிக்கு வந்தாச்சு. அங்கேயும் ஏதோ மேஜிக் நடக்குது. ஏதோ தன் கட்டுக்குள்ள கொண்டு வர ஏதோ ஒண்ண டீ மாதிரி ஊத்தி கொடுக்கிறது. ஏதோ ஒண்ணு அதுல இருந்து அப்படியே பச்சை கடல்ல ஒண்ணு அங்க ஒரு ஆட்டக்காரியோட உடம்புல இறங்குறத கவனிக்கலாம். சோ ஆட்டக்காரியும் ஏதோ ஒண்ணுக்கு அடிமையாயிட்டா. நம்ம ஆட்கள் அப்பதான் அங்க வந்து சேர்றாங்க. தளபதியும் வீரர்களும் டான்ஸை ரசிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்களும் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கீழே விழ போக நம்ம ஆளு தூக்கி விடுவாரு. கூடவே அழகா டான்ஸ் ஆடியும் காட்டுறாரு. இசையை ரசிப்பாராம். ஆனா மித்தாட்கள் வந்திருக்கிறது பொண்ணுங்களை ரசிக்கிறதுக்காக. அப்போ பாதிக்கப்பட்ட ஒருத்தி டீ ஊத்தி கொடுக்கறதுக்கு வரா. ஊத்தியும் கொடுத்தாச்சு. ஆனா அவர் குடிக்காம ஆட்டக்காரியை பார்த்து நல்லா ஆடுன இந்தா குடின்னு கொடுக்குறாப்ல. அந்த பொண்ணு குடிக்குது. அதுக்குள்ள பூனை ஒண்ணு இங்க வரத கவனிக்கலாம். இவரு அந்த டீயை குடிக்கவே இல்ல. வந்த பூனை லைட்டா பேச ஆரம்பிக்குது. நான் கொடுத்த காசெல்லாம் கரியா போயிடுச்சா, என்ன இப்பெல்லாம் எனக்கு தீனி வைக்கிறது இல்ல அப்படின்னு வந்து நிக்குது. யாரது அப்படின்னு நம்மால சீனை போடுவான். வாயிலேயே கிரி விட்டுருச்சு. அது வர்ற இடத்துல ஃபுல்லா தானா தீபங்கள் அணையும். என்ன நடக்குதுன்னு நம்ம ஆட்கள் முழிக்கிறாங்க. அதுக்குள்ள உள்ள புகுந்து கண்ணா பின்னாடி எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணுது. ஒரு பூனை கூட சண்டை போட முடியாம எல்லாரும் திணறாங்க. நம்ம துறவியும் சைடுல இருந்து அதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். நாளைக்கு உன் வீட்டுக்கு வருவேன், எனக்கு தீனி கரெக்டா ரெடியா காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சு போயிடுச்சுங்க. அது போன பிறகு பார்த்தா அங்க இருக்கிற ஏதோ ஒருத்தவனோட கண்களை தின்னுட்டு தான் போயிருக்குது போல. அந்த டீயை குடிச்ச ஆட்டக்காரி அவன் மயக்கத்துல கிடக்குறா. திரும்ப எந்திரிப்பாளான்னு தெரியல. ஒருவேளை குடிச்சிருந்தா நம்ம தளபதிக்கும் இந்த நிலைமை தானோ என்னவோ தெரியல. அப்புறம் தளபதி பயந்துகிட்டு வீட்டுக்கு ஓடியாரார். வீட்டுல வந்து பார்த்தா குளத்துல இருந்தா அத்தனை மீன்களுமே கண்களை இழந்து செத்து போய் கிடக்குது. சோ எல்லா மீனோட கண்களையுமே சாப்பிட்டுச்சு போல அந்த பூனை. மேட்டரை கேள்விப்பட்டு ஜென்ரலே உல்லாச விடுதிக்கெல்லாம் வந்து சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. ஒரு பூனையால இவ்வளவு சண்டை போட முடியுமான்னு கேட்பாப்ல. அந்த பூனையோட 4 கால்ல ஒரு கால்ல அடிபட்டு இருக்கும். ஏன்னா
அதோட காலடி தடம் 3 ஸ்ட்ராங்கா இருக்குது, 1 மட்டும் லைட்டா இருக்கிறதா துறவி சொல்லுவார். இறந்து போன அரசர் கூட பூனையை பார்த்து பயந்துதான் நீங்க சொன்னீங்களேன்னு கேட்கும்போது துறவி ஆமாங்கிறாப்ல. உடனே அவர் போய் அரச புலவரை பார்த்து, அப்ப எங்க தப்புதான், நீங்களும் பூனையை சம்பந்தமா ஏதோ சொன்னீங்க, நாங்க தான் கேட்காம உங்களை வேலையை விட்டு துரத்தி விட்டோம்னு மன்னிப்பு கேட்கிறாரு ஜெனரல். ஆக நம்மால வேலையை விட்டு ரிசைன் பண்ணல, அவங்க தான் வேலையை விட்டு துரத்தி இருக்காங்கிற உண்மை தெரிய வருது. துறவி அதை கேட்டுவிட்டு கையெடுத்து கும்பிட்டு சிரிக்கிறார். அடுத்து இளவரசர் ஒருத்தரை மறுபடியும் மன்னராக்கி இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, இளவரசர் இப்போ அவங்க அப்பா மாதிரியே பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரா. இது என்னையா வம்சத்துக்கு வந்த சாவமா அப்படின்னு ஜெனரல் யோசிக்கிறார். இங்க பாருங்க, இந்த துறவி ஜப்பான்ல இருந்து வந்திருக்காரு, பேய் பிடிச்ச அந்த பூனையை இவரால விரட்ட முடியும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு கேட்க சரி பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருப்பாரு போல. அப்புறம் அரண்மனையை மேல இருந்து கழுகு பார்வையில இவங்க பாக்குறாங்க. நடக்கிற எல்லாத்துக்கும் இதற்கு முந்தைய மன்னருக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு அவர்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் அந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தா தளபதி தூக்கம் இல்லாம முழிச்சிட்டு இருக்கான். பூனை வரும் சொன்னாங்களே, வருமேனு நிறைய ஆட்களை காவலுக்கு போட்டிருக்கான். ஆனா எல்லா பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி உள்ள வந்துருச்சு. உள்ள பேய் ஓட்டுறதுக்காக ஒரு ஆளை உட்கார வச்சிருப்பாங்க. அந்த ஆளை இது ஓட்டிடுச்சு. சத்தம் கேட்டு என்னன்னு ஓடியாந்து பார்த்தா பூனையை மடியில வச்சுட்டு பொண்டாட்டி கொஞ்சிட்டு இருக்கிறா. பூனை என்ன பண்ணுது, இவ என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறா, கழுத்துல கை வச்சிருக்கிற, அறுத்து போட்டுட்டுமா அப்படின்னு பூனை மிரட்டும். கேட்டுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம தளபதி பயந்து ஓடியாரார். வெளியில வந்தா காவலர்கள் எல்லாம் ஆல்ரெடி வெட்டு வாங்கி செத்து கிடக்குறானுங்க. என்ன விட்டு போயிடாதீங்க அப்படின்னு பொண்டாட்டி கத்துவா. பயந்து போனவர் குடுகுடுன்னு ஓடி போறாரு. சரி வீட்டுக்குள்ள ஓடி போய் காப்பாத்தறன்னு பார்த்தா அதுக்கு பதிலா கதவை போட்டு சாத்திட்டு வெளியில ஓடியாரார். செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு போல. வெளியில பார்த்தா அவ உயிரோட தான் இருக்கிறா. நீ எப்படி வெளியில வந்த, உயிரோட இருக்கிற அப்படின்னு விசாரிப்பாப்ல. பார்த்தா மேல பூனை இருக்கும், கையில மீன் இருக்கும். இவளை லைட்டா உரிய வைக்கும். ஒரு தடவை உறிஞ்சதுமே கண்கள் எல்லாம் வாய்க்குள்ள போயிடுது. இன்னைக்கான திணி ஓவர் போல. அப்புறம் அந்த பக்கம் ஆட்டக்காரி ஒருத்தி மயங்கி கிடந்தால அவளோட காலெல்லாம் அழுகுறாப்ல நியூஸை கேள்விப்பட்டு துறவி வந்திருக்கிறார். வந்து பார்த்தா காலெல்லாம் அழுகி போய் தான் கிடக்குது. மருந்து வேணும், எழுதுறதுக்கு பேனா மையி இதெல்லாம் வேணும்னு கேட்கிறார். புலவரே பார்த்து இவ்வளவு அழகான இருக்கிற பொண்ணுக்கு இப்படியா அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் உல்லாச விடுதி பக்கம் நம்ம தளபதி ஓடியாந்து இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க படுத்துக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அதெல்லாம் முடியாதுன்னு சில பேர் கதவை சாத்திட்டு இருக்காங்க. மேல யாரோ பேனாவையும் மையம் எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு அவர் ஓடியாரார். அந்த கேப்ல இவங்க சில மந்திரங்களை கால்ல எழுதுறாங்க. அப்படி எழுதுனதும் பிளஸ் கூடவே ஒரு பச்சை கறி ஏதோ கேட்டிருப்பாப்ல. அந்த கறியும் வந்துருச்சு. கறியை கொண்டு வந்துட்டு நகத்துக்கு கீழே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அப்படியே ரத்தத்தை இந்த பக்கத்துல விட்டா ரத்தத்துக்குள்ள இருக்கிற புழுக்கள் மாதிரி ஏதோ ஒண்ணு இந்த கறியை சாப்பிடறதுக்காக இந்த பக்கம் வெளியில வந்துருது. அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் நெருப்புல போட்டு பொசிக்கிறாங்க. அழுகிட்டு இருக்கிற அந்த வியாதியில இருந்து அவளை காப்பாத்திடுறாங்க. அப்பதான் துறவி சொல்லுவாப்ல, இந்த ஆட்டக்காரி தளபதி குடிக்கிறதுக்காக இருந்த டீயை குடிச்சா, இல்லைன்னா இதை குடிச்சு விட்டு அவருக்கு தான் இந்த வியாதியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி முடிக்கல. இதையெல்லாம் வெளியில இருந்து கேட்டுட்டு இருந்தவரு, ஐயா சாமி நீங்க பெரிய ஆள் மாதிரி இருக்கிறாங்க, என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க, நான் தான் அந்த தளபதினு வந்து காலில் விழுகிறார். சரின்னு வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா மொட்டை மாடியில பொண்டாட்டி இருக்கிறா. ஏதோ கவிதை சொல்லிக்கிட்டு இருக்கிறா. Dress கருமையான மேக மாதிரியும் முகத்தின் அழகு பூக்கள் மாதிரியும்னு ஏதோ கவிதை பேசிட்டு இருக்கிறா. பெட்ரூம் பக்கம் வந்தா நல்லா தூங்கிட்டு இருக்கிறா பொண்டாட்டி. அப்ப மேல பார்த்தது பேயா இருக்குங்கிறாரு துறவி. ஏன்னா நிலா வெளிச்சத்துல பேயோட நிழல் கீழே விழவே இல்லையா. பத்தாவதுக்கு பூனை தான் இந்த மாதிரி உச்சியில நடக்கும், மனுஷங்க யாரும் நடக்க மாட்டாங்கன்னு வேற சொல்றாரு. அப்புறம் அந்த கவிதையை பத்தி கேட்கும்போது இது ரொம்ப ஃபேமஸான கவிதை, 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்த அரச புறவர் எழுதின கவிதை அப்படின்னு எடுத்து சொல்லுவாப்ல. எப்போ யாரால எங்க எழுதப்பட்டது அப்படின்னு துறவி கேட்டதும் வாங்க போவான்னு கிளம்புறாங்க. பூனா அப்போ பின்னாடி தான் எங்கேயோ தெரியுது பாருங்க. வேக வேகமா ஓடியாராங்க. எதுக்கு? லைப்ரரிக்கு. லைப்ரரியில ஏதோ ஒரு புக்கை தேடிக்கிட்டு இருக்க ஒரு மின்மினி பூச்சி, அதுவும் பச்சை கலர்ல இருக்குது. அப்ப அது கூட அந்த பூனையால கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பூச்சியாக இருக்கலாம். அது அந்த புக்கு எங்க இருக்குங்கிறத கரெக்டா காட்டும். இவன் தேடிக்கிட்டு இருந்ததும் அந்த புக்கை தான். அதை எடுத்தாச்சு. தன் ஆசை நாயகியோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக அப்ப இருந்த மன்னர் பிரம்மாண்டமான ஒரு பங்கனை நடத்தினாரா. அவருக்கு கிட்டத்தட்ட மொத்தம் 3000 பெண்கள் அவரோட ஆசையை பூர்த்தி செய்வதற்காக இருந்தாங்களா அந்த புறத்துல. ஆனா அவங்கள ஒரே ஒரு பொண்ணு மேலதான் மன்னருக்கு கண்ணா. அவ்வளவு பிடிக்குமா அவருக்கு அந்த பொண்ணை. ஒரு ஸ்விம்மிங் பூல் நிறைய சரக்க ஊத்தி அதுல அவளை குளிக்க வச்சாரா. ஒரு ஹால் நிறைய 1,00,000 பூக்களை நிறைச்சு வச்சாரா. நிறைய விருந்தாளிகளை உலகம் முழுக்க இருந்து கூப்பிட்டாரா. அப்போ இது சம்பந்தமா தன் ஆசை நாயகியோடைய அழகை பத்தி கவிதை எழுத சொல்லி கேட்டாரா. அப்ப அங்க இருந்த அரச புலவர் கவிதை எழுதினாரா. அந்த கவிதையை தான் இது பாடிச்சு, அந்த பேய் பாடிச்சுன்னு சொல்றாப்ல. அவன் அழகையும் அரசருக்கு அந்த பொண்ணு மேல இருந்த காதலையும் வர்ணிச்சு இவன் ரொம்ப உணர்ச்சியப்பட்டு பேசிட்டு இருப்பான். மன்னரை இந்த அரச புலவருக்கு ரொம்பவே பிடிச்சு போனதுக்கு காரணம் அவர்கிட்ட நிறைய அரசாங்க சொத்துக்கள் இருந்துச்சுங்கிறதுக்காக இல்ல, நிறைய வீரர்கள் இருந்தாங்கிறதுக்காக இல்ல, நல்ல விதமா ஆட்சி பண்ணாருங்கிறதுக்காக இல்ல, ஒரு பொண்ணு மேல அவர் வச்சிருந்த காதலுக்காக இவன் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு திருவிழால அந்த அம்மாவோட அழக ஒரு தடவை நான் பார்த்திருக்க கூடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறான். அப்பெல்லாம் லைட்டா ஒரு கிளின்ஸ் மாதிரி நமக்கு அறகுறையா அங்கங்க காட்டுவாங்க. இங்கதான் நம்ம துறை ஒரு கேள்வி கேட்கிறாரு. 30 வருஷத்துக்கு முந்தைய அந்த பழைய புலவர் அவர் எவ்வளவு கவிதைகள் எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்க, அவர் லெஜெண்டுங்க,
எண்ண முடியாத அளவுக்கு கவிதைகள் எழுதியிருக்கிறார் சொல்லும்போது துறவி டவுட் கேட்கிறார். ஆயிரக்கணக்கான கவிதைகள் அவர் எழுதியிருக்கிறார். அத்தனை கவிதைகள்ல ஏன் இந்த ஒரு கவிதையை மட்டும், அந்த ஆசை நாயகி சம்பந்தப்பட்ட அந்த ஒரு கவிதையை மட்டும் இந்த பூனை பேய் நம்ம முன்னாடி பாடி காட்டணும் அப்படின்னு டவுட் கேட்கிறார். அன்றைய அரச புலவர் ஆசை நாயகியை பத்தி கவிதை எழுதினார். இப்போ நீ கூட இத பத்தி பேசும்போது ரொம்ப உணர்ச்சிசப்படுற, நீ கூட இப்போ ஒரு கவிதை எழுதிட்டு இருக்கிறல்ல, அதுவும் அந்த அம்மாவை பத்தி தானே கரெக்டா கெஸ் பண்ணி சொல்றாரு. இந்த பக்கம் அடுத்து அந்த ஊர்ல ஒருத்தர் மேஜிக் பண்ணிட்டு இருப்பார்ல, அவரை பாக்குறதுக்காக நம்ம துறவி வராரு. என்னப்பா என்ன பார்க்க வந்திருக்குன்னு கேட்கும்போது, நீங்க எப்படி இந்த கண்கட்டு வித்தையை பண்றீங்கன்னு விசாரிப்பாப்ல. எல்லாம் பொய் தானே, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ட்ரிக் இருக்கு மேல அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருப்பா எல்லாம் பொய் தான், ஆனா தர்பூசணி எல்லாம் பொய், அந்த தர்பூசணிக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் ஆனா உண்மையா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஏதோ ஒண்ணு இதுல புரிபடுது. குடுகுடுன்னு ஓடியாரார் தேங்க்யூ சொல்லிட்டு. மறுபடியும் இவங்க தளபதியுடைய வீட்டுக்கு வராங்க. இந்த தடவை தளபதியோட வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வெளியில மரமே இருக்காது, ஆனா இப்ப மரம் இருக்குது. இந்த மரம் நேத்து இல்லையே அப்படின்னு புலவர் புலம்புவார். மரத்துக்கடியில ஒரு பொண்ணு நிக்கிறாப்ல தெரியும். அடுத்த நொடி அந்த பொண்ணு அங்க இல்ல. மறுபடியும் ஓடி அந்த பக்கத்துல பார்த்தாங்க, அந்த பொண்ணு இருக்குது. அடுத்து பார்த்தா பொண்ணையும் காணோம், மரத்தையும் காணோம். என்னடா அதுன்னு குழப்பத்தோட உள்ள வராங்க. நேத்து நைட்டு தான் வந்தாங்க, அதுக்குள்ள இப்ப அடுத்த நாள் வந்து பார்த்தா பாலடைஞ்சு போய் புல்லு முளைச்சு போய் ரொம்ப கோரமா கிடக்குது. உள்ள இவங்களுக்காக பேய் காத்துட்டு இருக்குது. வாங்கன்னு மேல கூப்பிடுது. டீ இருக்கு குடிங்கன்னு சொல்லுது. யோசிக்காம நம்மால எடுத்து குடிக்கிறாரு. அதுல விஷம் இருக்கும் அது இதெல்லாம் யோசிக்கல, நம்பி குடிக்கிறாரு துறவி. ஜப்பான்ல டீ எல்லாம் ரொம்ப பாப்புலர் தானே அப்படின்னு கேட்க ஆமாங்கறாப்ல. என்ன இவர் பேரெல்லாம் தெரியுமா உங்களுக்குன்னு புலவர் கேட்க, ஓம் பேரு தான் எனக்கு தெரியும்னு அவனோட பேரு ஊரெல்லாம் சொல்லுது பேய். தனக்கான ரூல்ஸை தானே ஃபிக்ஸ் பண்ணிப்பாரு, அடுத்த பேச்ச கேட்க மாட்டாருன்னு சொல்லி துறவி சிரிக்க பேயும் சிரிக்குது. புலவரை தன் கட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஏதோ கொடுத்துருக்கோம், ஆனா அதை குடிக்க வேணாம்னு சொல்லி துறவி தடுக்கிறார். என்னாச்சு உன் கதை கவிதை எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு விசாரிக்கிறாப்ல. அரைகுறையா முடிச்சிருக்கிற, ஆனாலும் முடிவு உனக்கு பிடிக்கல இல்லன்னு கரெக்டா சொல்லுது. இவனும் முடிவு பிடிக்காம தான் இன்னும் அந்த கதையும் கவிதையும் ரிலீஸ் பண்ணாம காத்துட்டு இருக்கிறான். அப்புறம் ஒரு மேட்டர் சொல்லட்டுமா, பழைய புலவர் வெளியில எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்க, அந்த புலவர் ஆசை நாயகியுடைய அழகை பார்த்து கவிதை எழுதினாரு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. நிஜத்துல சொல்ல போனா அந்த கவிதையை எழுதி முடித்த பிறகுதான் அவர் அந்த ஆசை நாயகியோட முகத்தையே பார்த்தாப்ல அப்படின்னு சொன்னதும் இந்த புலவருக்கு கோவம் வருது. என்ன சொல்றீங்க, அப்போ அவரு பொய் சொன்னாரா இல்ல எல்லாரும் பொய் சொன்னாங்களான்னு கோவப்படுவான். அப்ப துறவி கேப்பாப்ல, அப்போ அந்த பழைய புலவர் கவிதை எழுதின பழைய புலவரும் அந்த ஆசை நாயகியும் ஒருத்தர் சந்திக்கவே இல்லையான்னு கேட்கும்போது, இல்ல சந்திச்சுக்கிட்டாங்க, ஆனா திருவிழாவின் போது சந்திச்சுக்கிட்டாங்க. கவிதை எழுதி முடித்த பிறகு சொல்லப்பட்ட பிறகுதான் அந்த பழைய புலவர் அந்த ஆசை நாயகிய பார்த்ததா சொல்லுது இந்த பேய், இந்த பூனை பேய். இதெல்லாம் உனக்கு அப்படி தெரியும்னு கேட்டா, நானும் திருவிழால தான் இருந்தேன், அதை பார்த்தேன்னு சொல்லும். ஆமா யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மன்னரோட அந்த ஆசை நாயகியோட கூட வளர்ந்த ஒரு செல்ல பிராணி பூனை, அந்த பூனையுடைய ஆவிதான் தான் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்குது. அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுது. அப்போ ஒரு புரட்சி நடந்ததான். அந்த புரட்சியின் போது மன்னர் தன்னை கைவிட்டு விட்டார், தான் உசுரை காப்பாத்திக்க ஓடிட்டதா அவ சொல்லுவா. அந்த பூனை சொல்லும், என்ன உயிரோட புதைச்சிட்டாங்க, அதுக்கு தான் பழிவாங்க வந்திருக்கிறதா சொல்லுது பூனை. சரி இதுக்கு எதுக்கு அந்த தளபதியை பழிவாங்குற அப்படின்னு கேட்கும்போது, 30 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட அப்பன் தான் தளபதியா இருந்திருக்கான் போல, இவளை புதைச்சது போல, அதுக்கு பழிவாங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லுது. பூனையோட ஆயுட்காலம் ரொம்ப கம்மியாச்சு, இவ்வளவு வருஷம் உயிரோட இருக்க சாத்தியம் இல்ல அப்படின்னு நம்ம புலவர் கேப்பாப்ல. அட போப்பா, விஷம் இருக்கிற ஒரு மீனை சாப்பிட்டு நான் எப்பயோ செத்து போயிட்டேன், செத்த பிறகும் என்னோட ஆத்மா என் உடம்புக்குள்ளேயே மாட்டி கிடக்குது, அதனாலதான் தான் ஆவியா மாறினதா சொல்லும். அதெல்லாம் கிடக்கட்டும், எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஆசை நாயகி சம்பந்தப்பட்ட ஒரு கவிதையை நீ எங்க முன்னாடி பாடி காமிச்ச, அப்புறம் அந்த மரத்துக்கு பக்கத்துலயும் அந்த ஆசை நாயகியுடைய உருவத்தை எதுக்கு எங்களுக்கு காமிச்ச அப்படின்னு கேட்கிறாப்ல புலவர். ஏதாவது ஒரு சீக்கிரட்டை நீ வெளியில கொண்டு வர பாக்குறியான்னு கேட்கிறார். அந்த ஆசை நாயகிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, எங்க 2 பேருக்குமே ஒரே விதிதான், தலையெழுத்து ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுங்க. ஆவி கிளம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த நொடி இவங்க பார்த்தா இவங்க நார்மல் மோடுக்கு வராங்க, தளபதியுடைய நார்மல் வீட்டுக்கு வராங்க. இவ்வளவு நேரம் இவங்க இருந்தது ஒரு கண்கட்டு வித்தைக்குள்ளதான். நேத்து ராத்திரி பார்த்தாப்ல வீடு இப்ப மாறி இருக்குது. பெட்டுக்கடியில செத்து போய் கிடந்ததா பூனை சொல்லுச்சே, இவங்களும் பெட்டுக்கடியில போய் பார்த்தா ஆமா அங்க ஒரு பூனை செத்து போய் காஞ்சு கருவாடா போய் கிடக்குது. அதை கொண்டு போய் தீயில போட்டு எரிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இனிமே பூனை பேயால நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ஆட விட்டு அழகு பார்த்துட்டு இருக்கிறான். பொண்டாட்டியும் அருமையா ஆடிக்கிட்டு இருக்கிறா. அங்க ஒரு மியூசிக் வாசிக்கிறாங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க, புருஷனும் பொண்டாட்டியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, தளபதியும் தளபதியோட பொண்டாட்டியும். இந்த மியூசிக் தடை செய்யப்பட்ட மியூசிக், இந்த பாட்டு தடை செய்யப்பட்ட பாட்டான். புலவர் எடுத்து சொல்லுவார். 30 வருஷத்துக்கு முன்னாடி புரட்சி நடந்தப்பயே இந்த பாட்டெல்லாம் அந்த ஆசை நாயகியும் அந்த மன்னர் சம்பந்தப்பட்ட பாட்டு. புரட்சி நடந்த பிறகு புரட்சிக்காரங்க இந்த பாட்டையும் மியூசிக் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடை பண்ணி இருக்காங்க. அதையும் தாண்டி இவங்க பாடுறாங்களேன்னு காதுபட பேசிட்டு இருக்கிறார். திடீர்னு பார்த்தா இவன் பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாப்ல பொண்டாட்டியவே கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான், இழுத்து கொண்டு வர்றான். சுத்தி இருந்த எல்லாம் கண்ணா பின்னான்னு பறக்கும், எல்லா வேறையும் அடிச்சு துரத்துறான். எல்லாரையும் கண்ட்ரோல்ல பேய் எடுத்துட்டு வச்சு ஏதோ ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்குது. ஏதாவது பண்ணியா காப்பாத்தியான்னு துறவி கிட்ட சொல்லும் போது துறவி அவசரப்படாம இந்த கட்டுக்கெல்லாம் வெளியில மியூசிக் வாசிக்கிறவங்க கூட கட்டுக்குள்ளதான் கிடக்குறாங்க. அந்த அம்மாவை லைட்டா தொட்டதுமே அவ நார்மல்
நார்மல் மோடுக்கு வருவா. பின்னாடியே அத்தனை விஷயங்களும் நார்மல் மோடுக்கு வருது. இவரும் நார்மல் மோடுக்கு வராரு. ஆனா அதுக்குள்ள இட்ஸ் டூ லேட். கழுத்தை பிடிச்சு நெரிச்சதுல பொண்டாட்டி சாக கிடக்குது. சாகிற தருவாயில என்ன கீழே புதைக்க வேண்டாம், அங்க ரொம்ப குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா செத்து போகுது. இவர் அழுதுகிட்டே நான் கொல்லலப்பா அப்படின்னு கிளம்பிடுறாரு புருஷன் தளபதி. ஆனா அடுத்த நொடி பார்த்தா வெளியில பைத்தியமாயி மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஏதோ புலம்பிட்டு இருக்கிறார். சோ பொண்டாட்டி செத்து போச்சு, புருஷன் பைத்தியம் ஆயிட்டான். இதெல்லாம் பார்த்த புலவருக்கு இன்னும் காண்டாகுது. இங்கதான் நம்ம துறவி டவுட் கேக்குறாப்ல. தன்னோட விதிதான் அந்த ஆசை நாயகிக்கும் அப்படின்னு பார்த்தா பூனை ஆசை நாயகி ரெண்டு பேரையும் உயிரோட வச்சு புதைச்சிருக்காங்களா? மன்னரோட உத்தரவின் பேர்ல தான் இது நடந்திருக்கணும். நீ ஏதோ ரெண்டு பேரும் பயங்கரமா லவ் பண்ணாங்க, அதை பேஸ் பண்ணி கதை எழுதுறேன்னு சொன்ன. லவ் பண்ற பொண்ணை இந்த மாதிரி பண்ண எப்படி மன்னர் ஒத்துக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறப்பல இவர் டவுட் கேட்க, அப்ப இதெல்லாம் பொய்யாதான் இருக்கணும், இல்ல இதெல்லாம் உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஆளடி அடிச்சுக்கிட்டு புலவர் ஓடுறாரு. சோமாவே தன்னோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறார். நம்ம ஆளு தேடி வருவாப்ல. இங்க வந்து பார்த்தா இவன் ரிசர்ச் பண்ணி எழுதின நிறைய டிராயிங்ஸ், எழுதின வரிகள் எல்லாம் நிறைய இருக்கும். இது எல்லாமே அந்த ஆசை நாயகியை பத்தியும் அவங்களோட அந்த காதலை பத்தியும் தான். இது எல்லாமே பொய்யா போயிடுச்சே நினைச்சுக்கிட்டு கோவத்துல இருக்கிறார். எல்லாத்தையும் பிச்சரிய பாக்குறார். நீயும் வெளியில போயான்னு சத்தம் போடுறார். இவனோட இத்தனை வருஷ உழைப்பு, எழுதின விஷயம் எல்லாமே வீணா போதே அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறதாவும் சொல்லுவார். அட போயா, உனக்கெல்லாம் ஒண்ணும் புரியாதியா போயா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். எவ்வாறு அவளை பத்தி யோசிச்சவங்க அத்தனை பேருமே 30 வருஷத்துக்கு முந்தின ஆட்கள், யாருமே இப்ப இல்ல. இருந்திருந்தாலும் யாரும் அதை பத்தி பேசுறதும் இல்ல. அந்த ஆசை நாயகியை பத்தி பேசுற ஒரே ஆளு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். எவ்வாறு எல்லாத்தையும் இஷ்டப்படி எழுதுறதுக்கு புலவர்களுக்கு எப்பவுமே முழுமையான அனுமதி கொடுக்கப்பட்டது கிடையாது. பழைய புலவர் ரகசியமா ஏதோ எழுதியிருந்தாராம். அதை இவன் படிச்சு பார்த்திருக்கானா. அரச ரகசியம்னு ஏதோ தனியா எழுதியிருந்ததுல அதுல என்ன போட்டிருந்ததுன்னா, ஏதோ ஒரு தளபதி மன்னரோட உசுரை காப்பாத்துறதுக்காக ஆசை நாயகிய கழுத்து நெரிச்சு கொன்னுட்டதா அதுல செய்தி இருக்கிறதா சொல்றாரு. உண்மையான காதல் நிஜம்தான் அப்படிங்கிறாப்ல. மன்னர் அந்த அம்மாவை ரொம்ப நேச்சதா சொல்றாரு. எப்படிப்பா சொல்றேன்னு இவர் கேப்பாப்ல துறவி. அப்போ அந்த லாக்கருக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு ஒருத்தர் திருநாப்ல காமிச்சாங்கல்ல, அது நம்ம புலவர் தான். அத்தனை கதவுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தது மன்னர் அவ்வளவு ரகசியமா வச்சிட்டு இருந்தது ஒரு சின்ன கர்ச்சீஃப். அந்த கர்ச்சீஃபோட கைப்பிடிக்கு பதிலா முடியால செய்யப்பட்டிருக்கும். அந்த முடி ஆசை நாயகியோட முடி. அந்த கர்ச்சீஃப் மன்னருக்காக அந்த அம்மா கொடுத்தது தன் ஞாபகார்த்தமா. மன்னருக்கு சொந்தமா எவ்வளவோ விஷயங்கள் இருந்தோம், சொத்துக்கள் இருந்தோம், வைரம் மாணிக்கம் எல்லாம் இருந்தோம். அதை எல்லாத்தையும் பாதுகாக்காம இந்த தமா தூண்டு கர்ச்சீஃபை அவரு அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருந்ததுலயே அவங்க காதல் தெரியலையாங்கிறாப்ல. வாஸ்தவமான பேச்சுதான். மன்னரால அன்னைக்கு முடியாத நான் இங்க முடிச்சு காட்ட போறேன். என் கவிதையின் மூலமா கதையின் மூலமா இறந்து போன அந்த ஆசை நாயகிய உயிர்ப்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனாலும் உனக்கு ஏதோ ஒரு சஞ்சலம், டவுட். அதனாலதானே கதையை முடிக்காம கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு துறவி கேட்கிறார். அதுவும் நிஜம்தான். ஏதோ ஒண்ணு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் பொய்யா இருக்குமோன்னு அவனுக்கு தோணுது போல. அதனாலதான் அவன் ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறான் போல. பொய்ய பத்தி அவ்வளவு எல்லாம் நீ யோசிக்க வேண்டாம், நானும் ஒரு பொய்க்காரன் தான் அப்படிங்கிறாப்ல. என்னையா பொய் சொன்னு கேட்டா, தான் ஒரு துறவி எல்லாம் கிடையாது, குரு எல்லாம் கிடையாது. சொல்ல போனா ஏன் குரு அவர் சாகர தருவாயில சைனாக்காரங்கெல்லாம் பிறப்பு இறப்பு ரெண்டுமே இல்லாத ஒரு உன்னதமான நிலையை அடைவது எப்படிங்கறத கத்துக்கிட்டாங்க. அது சம்பந்தமா நிறைய விஷயங்களை எழுதி வச்சிருக்காங்க. ஆனா ஜப்பான்காரங்க நாம அந்த விஷயத்தை இன்னும் கத்துக்காம இருக்கிறோம். அதனால நீ சைனாக்கு போய் அந்த வித்தை எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு கடைசியா சொல்லிட்டு செத்து போயிட்டார் போல. உட்காந்தாப்லயே செத்து போயிருக்காரு பாருங்க. சோ குருநாதரோட உத்தரவை நிறைவேற்றுறதுக்காகத்தான் அந்த நிலையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக சைனாவை நோக்கி வரார். பயங்கர பனி பெய்யும், மலையை கடந்து வந்தார், கடலை கடந்து வரணும், கப்பல்ல சுனாமி அடிக்குது, கப்பலையே கவுத்துது. இவரும் தண்ணிக்குள்ளேயே மூழ்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் எப்படியோ உயிர் தப்பிச்சிருக்கிறார். அப்புறம் கஷ்டப்பட்டு பயணப்பட்டு இங்க வந்ததா சொல்றாப்ல. சரி விடு, 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்காரங்களா அரண்மனையில வேலை பார்த்திருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்க அந்த மாதிரி ஒரு வேலைக்காரமா இருக்கிறதா சொல்லி வேலைக்காரமா வீட்டை தேடி வராங்க. அங்கேயும் ஒரு பூனை தெரியுது. என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொல்லும் போது ஆசை நாயகி சாகும் போது நீங்க இங்க இருந்தியான்னு கேட்டா ஆமாங்கிறாப்ல. தளபதி கழுத்து நெரிச்சு கொன்னதா இந்த வேலைக்காரமா சொல்லும். ஏமா நீ பாத்தியாமா அப்படின்னு கேட்கும்போது, அட என் கையால நெஞ்ச அந்த துணியை வச்சுதான் அவர் கழுத்து நெரிச்சு கொண்டதா வேலைக்காரம்மா சொல்லும். அதெல்லாம் சரிங்க, துணியை கூட கொடுத்துருக்கலாம், ஆனா கழுத்து நெரிச்சு கொள்ளும் போது நீங்க இருந்தீங்களான்னு கேட்கும்போது இல்ல, அதுக்குள்ள மன்னர் போயிட்டார் நானும் போயிட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் எப்படி அந்த அம்மா இறந்து போனதா நீங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது காவலர்கள ஒருத்தர் மூக்கு மேல விரல வச்சு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணாங்களா, மூச்சு காத்து அடிக்கல, சோ அவ செத்துட்டான்னு முடிவெடுத்துட்டதா சொல்றா. சரி செத்த பிறகு அவ எப்படி இருந்தான்னு கேட்கும்போது, செத்த பிறகு அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தேன், நெரிக்கும் போது பார்க்கல, மித்த எல்லாத்தையும் பார்த்ததா அந்த அம்மா சொல்லுது. உயிரோடு இருந்ததை விட இன்னும் அழகா அழகு குறையாம அப்படியே இருந்ததா சொல்ல இவங்க குழப்பத்தோட வெளியேறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா உடம்பு ஒரு மாதிரி இருப்படிக்கும், இருட்டடிக்கும், அழகெல்லாம் குறைய ஆரம்பிக்கும், உள்டாவா இருக்கேன்னு குழம்பிட்டே போறாங்க. அதே சமயம் இங்க பேசுற அந்த பூனை வந்து நிக்குது. அப்போ நீதான் அந்த துணியை நெஞ்சையான்னு சொல்லி இந்த அம்மாவை இவன் நெஞ்சிட்டு இருக்கிற நூலை வச்சு கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுருது. பூனை போயிடுச்சு நினைச்சோம், இன்னும் உயிரோட தான் தெரியுதா? சாரி, அதான் செத்து போய் ஆவியாச்சு, ஆவி இன்னும் கிட்ட தான் தெரியுது போல, ஓடல போல. இந்த பக்கம் இந்த பழைய விஷயங்களை தெரிஞ்ச எல்லா பேரையும் பூனை கொண்டுகிட்டு இருக்குது. இந்த அம்மா மட்டும் உயிரோட விட்டு இருக்குதான்னு கேப்பாப்ல டவுட். உடனே துறையை ஓடியாரார். இங்க வந்து
பார்த்தா வேலைக்காரி ஆல்ரெடி செத்து போய் கிடக்குறா. அதே இடத்துல இந்த பழைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்துல இருந்த வேற ஒரு கேரக்டரை பத்தி சொல்லுப்பா அப்படின்னு கேக்குறாப்ல துறவி. அப்போ நீ எப்படி இப்ப ஜப்பான்ல இருந்து வந்திருக்கிறியோ அதே மாதிரி அந்த காலகட்டத்துல ஜப்பான்ல இருந்து ஒருத்தன் வந்திருந்தானா, அவன் அங்க இருந்ததா சொல்றாரு. அவன் இப்ப எங்க இருக்கிறான், அவன் சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் எடுத்து படிக்கணும்னு சர்ச் பண்றாங்க. அதுல அவன் இப்ப இறந்து போயிட்டான், ஆனா அந்த அம்மாவோட பொண்டாட்டி இங்க இருக்கிறா. இதெல்லாம் சம்பவம் நடந்த டைம்ல ஜப்பானுக்கு போறதுக்காக டிக்கெட் எல்லாம் போட்டுருக்காரு. ஆனா கடைசி நிமிஷத்துல அவர் போகாம திரும்ப வந்துட்டாராம். ஏன்னு தெரிஞ்சுக்கணும்னு பொண்டாட்டியை பாக்குறதுக்காக வராங்க. பழைய ஜப்பானியக்காரரோட பொண்டாட்டியும் வரவேற்கிறா. இவங்க விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் தெரியலன்னு அந்த அம்மா சும்மா சொல்லும். அப்புறம் அட ஆமாங்க, ஏதோ ஒரு பொண்ணை அவருக்கு பார்த்ததும் பிடிச்சு போச்சு, காதலிச்சிருந்திருக்காரு, அந்த பொண்ணுக்காக தான் திரும்ப வந்ததா எடுத்து சொல்லியிருப்பா. போகும்போது சரி அந்த ஜப்பான்காரர் ஏதாவது எழுதியிருந்தாரா, புக்குக்கு ஏதாவது எழுதியிருந்தாரா, டைரி வச்சிருந்தாருன்னு கேட்க ஆமா வச்சிருந்தாரு, என்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லும். அது எங்கன்னு கேட்கும்போது அதை அழிக்க சொல்லி அவர் கொடுத்தாரு, நானும் அழிச்சிட்டதா சொல்லுவா. அழிக்கிறதுக்கு முன்னாடி படிச்சு பார்த்தீங்களான்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க. இதுக்கு மேல நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியுது, கண்டிப்பா அந்த டைரியை நீங்க அழிச்சிருக்க மாட்டீங்க, ப்ளீஸ் அதை கொடுக்க முடியுமான்னு கெஞ்சி கேட்டுக்க சரின்னு அந்த அம்மா கொடுத்துருதுங்க. இங்க அந்த அவரோட சமாதி கூட இருக்கும். மரியாதையா வணக்கம் வச்சுட்டு அந்த டைரியையும் வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லும், அந்த டைரியோட முதல் எழுத்தே முதல் வாக்கியமே நான் ஒரு இதயம் இல்லாதவன், ஹார்ட்லெஸ் மேன் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருக்கிறாராம். அந்த வார்த்தையை மறக்கவே முடியாதுன்னு தான் அந்த அம்மா. எஸ், அப்படிதான் ஆரம்பிச்சிருக்குது. அது பிளாஷ்பேக்கு போறோம். இன்னைக்கு ஆசை நாயுடைய பர்த்டேன்னு சொல்லி பிரம்மாண்டமா மன்னரு ஒரு விழா நடத்துறாரு. அதுக்கு அந்த ஜப்பான்காரன் குதிரையில வரதை கவனிக்கலாம் வந்துட்டான். எல்லா பேருமே முதல் தடவை இப்போ அந்த ஆசை நாயோட முகத்தை பாக்குறாங்க. அழகுல பிரமிப்புல மயங்கி போய் எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இல்லாம ஊஞ்சல் அந்த அம்மா ஆடிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் நைட்டு திருவிழாவுக்காகவும் வந்திருக்காங்க. திருவிழால மேஜிக் தான் ரொம்ப பிரசக்தி பெற்றது போல. மேஜிக்ல அங்க பயங்கரமா கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, அசத்துறாங்க. மேஜிக்ல என்னென்னமோ நடக்குது, அதையெல்லாம் பார்த்து பிரமிப்பாயிட்டு இருக்காங்க. ஒண்ணுக்கு 2 பேரு வானத்துல அப்படியே வட்டமிடுறாப்லையும் அப்புறம் அன்னப்பறவைகளா மாறி பறக்கிறாப்லையும் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். பார்த்தா இதையெல்லாம் பண்றது ஒரு மாயாஜால சிசிங்க 2 பேரு. இந்த ஐடியாவெல்லாம் கொடுத்தது ஆசை நாயகி தானா. அவ இப்ப வரா. மன்னரு ஆசை நாயகிக்காக பிறந்தநாள் பரிசா Dress கிஃப்டா கொடுத்திருக்காரு. அந்த Dress தான் போட்டுட்டு இந்த அம்மா வந்திருக்குதுங்க. கிஃப்ட் பிடிச்சிருக்கான்னு மன்னர் கேட்டதா ஒருத்தர் வந்து விசாரிப்பார் தளபதி. யாவட்ட தளபதி இருப்பாங்க. இப்போ நான் அவர்கிட்டயே சொல்றேன், அவர் எங்கன்னு கேட்க இதோ வாங்கன்னு கை காட்டுவாப்ல. முன்னாடி போனா யாரோ காலை கொண்டு வந்து Dress மேல வைப்பாங்க. யாருன்னு கோவப்பட்டு எல்லாரும் திரும்புவாங்க. பார்த்தா மன்னர் பின்னாடி இருக்கிறார். உடனே எல்லா பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. மன்னர் வளர்க்கிற பூனை கூட எப்பவுமே அவர் கூடயே இருக்கிறத கவனிக்கலாம். இப்போ நம்ம மாயாஜாலக்காரனா காட்டுறாங்க. இவர் தான் குருநாதர். ஒரு பொம்மையை தூக்கி போட்டா அது ஒரிஜினல் மிருகமா மாறி நிக்கும், புலி மாதிரி. அடுத்து பூ மாதிரி பறக்கும். இவர் தான் குருநாதர். எனக்கு பூனை தான் பிடிக்குங்கிறாப்ல. அந்த நிலைமையில கூட மன்னர் எல்லா பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் சிசிய பிள்ளைங்க 2 பேர் அன்னப்பறவையா மாறினாங்க இல்ல, அவங்க மறுபடியும் அன்னப்பறவையா மாறி ஆட்டம் போட்டு காட்சிட்டு இருக்காங்க. அங்க ஏற்கனவே சரக்கடிச்சு மயங்கி கிடந்த அப்போதைய அரச புலவரை தளபதி இழுத்து கொண்டு வந்து போட்டு, யோ ஒரு கவிதை பாடியா, வாங்குற காசுக்கு வேலை பாரியான்னு வாப்ல. அப்போ புலவர் சொல்லுவாரு, என் காலில் இருக்கிற சூவை ஊத்து விடு, நான் பாடுறேன்னு. ஐயோ இதையெல்லாம் எனக்கு மேல இருக்கிற மன்னருக்காக மட்டும்தான் பண்ணுவேன்னு வாவேன். அப்போ இங்க பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆசை நாயகி என்ன சொன்னாங்க, இந்த உலகத்துல பிறந்த எல்லா பேரும் சமந்தான், சரிக்கு சமமானு சொன்னாங்க இல்லையா? அப்படி பார்த்தா மன்னருக்கு சமமானவே நான் தானே. மன்னரோட செருப்பை வைப்ப, ஏன் செருப்பை வைக்க மாட்டியா, இல்ல அவங்க உத்தரவை மீறியா அப்படின்னு கேள்வி கேட்பாப்ல. உடனே நம்மளும் பயந்து போய் செருப்பை கழட்டுவான். சரி கவிதை எழுதுறேன்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஆசை நாயுடைய ஹேர் பின்ன அந்த சிசிய பிள்ளைங்க 2 பேர்ல ஒருத்தன் எடுத்து ஒளிய வச்சிருப்பான். அதை இந்த அம்மா பாத்துறோம். இவனும் எப்படி எல்லாம் நான் அன்னப்பறையா மாறுவேன் செய்வேங்கிறதெல்லாம் செஞ்சு காட்டுறான். அந்த ஹேர் பின்னை கொடுத்துட்டு சொல்லி மூத்தவன் சொல்லுவான். இளையவனும் தயங்கிட்டே கொடுக்க பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாப்ல. அம்மா இவன் யாரு அப்படின்னு விசாரிப்பாங்க. எங்க அப்பா தான் அந்த மந்திரவாதி குருநாதர். இவரை ஆத்தோரமா கண்டெடுத்ததா மூத்தவனை காட்டுவார். தத்து பிள்ளையா வளர்க்கறதா சொல்லுவார். இல்ல பொய் சொல்ல வேண்டான்னு மூத்தவன் தானே முன் வந்து உண்மையை சொல்றான். இங்க பாரு, எங்க அப்பன் ஒரு சூதாட்டக்காரன். சூதாட்டத்துல பணையம் வச்சு என்னையே தோத்துட்டான். அவனும் செத்து போயிட்டான். அப்புறம் என்ன எடுத்து வளர்க்கிறவர் இந்த மந்திரவாதி குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புவாங்க. கொஞ்சம் சோகமா கோவமா கிளம்புவான். அப்ப அவனை நிப்பாட்டிட்டு, நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி அனாதையா இருந்தவதான், ஆனா அதையெல்லாம் தாண்டி மீறி வளரலையா, சோ பிறப்பை வச்சு எதையும் முடிவெடுக்க கூடாது, நீ இப்ப இருக்கிற இருப்பை வச்சு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமா அப்பயே புரட்சிகரமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. எல்லாரும் சமம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். இந்த பக்கம் செருப்பெல்லாம் கழட்டி விட்டதுனால கவிதை எழுதுறேன்னு முதுகுல கவிதை எழுதுறாரு அந்த காலத்து புலவர். அந்த கவிதை தான் கருமேக மாதிரி Dress, பூக்கள் மாதிரி முகம்னு அவன் பண்ணாத்துனது. ஆனா இப்போ வரைக்குமே ஆசை நாயகி அவன் கவனிக்கவே இல்லை. ஏதோ போதையில உளறி இருக்கிறான், எழுதி இருக்கிறான், அவ்வளவுதான். ஆனா அந்த கவிதை சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் புலம்பிட்டு இருந்திருக்காங்க, பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கட்டடம் எல்லாம் இப்பயும் பாலடைஞ்சு போய் கிடக்கும். அந்த கட்டடத்துல கவிதை எழுதிட்டு அவன் தூக்கி போட்டா அந்த பேனா அது இன்னும் கிடக்குங்க. இதெல்லாம் நிஜம்தான் அப்படின்னு தற்போதைய புலவர் சொல்றார். அப்புறம் உசுப்பி விட்டு எந்திரிச்சு நிற்கும் போதுதான் ஆசை நாயகிய முதல் தடவை நேர்ல பாக்குறான். இவங்களோட அழகை பார்த்து தானே நீ பாடுன செஞ்சேன்னு கூட இருக்க தளபதி சொன்னா, இந்த அம்மாவை இப்பதான்
பாக்குறேங்கிறாப்ல. அந்த கவிதை ஏதோ போதையில உளறனேங்கிறாப்ல. உங்களை பார்த்து நான் அதை பாடலன்னு சொல்லுவாப்ல. ஆனா அந்த அம்மா அதையெல்லாம் கேட்டு கோவப்படாம, நீங்க உண்மையா பேசுனது பெரிய விஷயம், உங்களை மாதிரி ஒரு பிரஜை எங்க நாட்டுல இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு போவா. அப்பதான் திரும்ப அந்த அம்மாவை பார்த்துட்டு அதே கவிதைய ஒன்ஸ் மோர் சொல்லுவான். ஆனா இந்த தடவை ரொம்ப உணர்ச்சிகரமா அந்த அம்மாவை பார்த்து மெய்மறந்து சொல்லுவான். இந்த பக்கம் மன்னர் அந்த கவிதையை பார்த்துட்டு கவிதை நல்லா இருக்கே அப்படின்னு பாராட்டுவார். பரிசு ஏதாவது கொடுக்க போறீங்களான்னு தளபதி கேட்பான். சாகர வர எல்லா வசதியும் அவன் அனுபவிக்கலான்னு ஒரு வரத்தை கொடுக்குறார். பெரிய வரம் தான். எல்லா பேரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜப்பான்கார மட்டும் ஆசை நாயுடைய ரூம் பக்கம் வருவான். பார்த்தா உள்ள மன்னர் இருக்கிற. என்னப்பா வந்திருக்கிறேன்னு கேட்கும்போது அவனை காப்பாத்துறதுக்காக கிஃப்ட் கொடுத்தேல, கிஃப்ட் நல்லா தான் இருந்துச்சு, அதை பத்தி விசாரிக்க வந்திருக்கிறாப்ல. இந்த அம்மா ஆக்டிங்க போட்டு அவனை காப்பாத்த பார்க்கும். ஆனா அவன் இல்ல அதுக்காக எல்லாம் வரல அப்படின்னு உண்மையை சொல்றான். நீ எதுக்கு வந்திருக்கிறேன்னு எனக்கும் தெரியுங்கிறாரு மன்னர். ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் இவன் மேல கண்ணு. ஆனா இவன் எனக்கு சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாடி போலான்னு முன்னாடி போறார். இந்த அம்மா பின்னாடியே அடிமை மாதிரி ஓடுது. கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாப்ல. மன்னரை பொறுத்தளவுல அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மத்தவங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்து அதை பாக்குறது தான் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஏதோ ஓடிட்டு இருக்குது. அப்புறம் மன்னர் கொட்டடிக்க இவனா ஒத்த வால் எடுத்து டான்ஸ் ஆடன்னு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குதுங்க. இந்த திருவிழா நடந்து அடுத்த 10 நாள்ல புரட்சி வெடிச்சிருச்சான். இதையெல்லாம் வேற ஒரு இடத்துக்கு தற்போதைய புலவர் துறவையை கூட்டிட்டு போயில சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு கரெக்டத்தை கூட்டு வந்து புரட்சி வெடிச்ச பிறகு ஒரு 1,00,000 பேர் மன்னருக்கு ஆதரவா இருந்தவங்க எல்லாம் உயிருக்கு பயந்து இந்த வழியா தான் ஓடுனதா காட்டுவார். அப்படியே பிளாஷ்பேக்ல 1,00,000 பேர் அப்படி ஓடுறதா காட்டுறாங்க. அப்படி போனதுல மன்னரும் ஒருத்தர். ஆனா திடீர்னு நின்னு கூட வரவங்களை அடிச்சு போட்டு நான் மன்னன்டா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேனான்னு திரும்ப போயிருப்பார். வெளியில பாருங்க புகை மூட்டமா இருக்கு, நிறைய எரிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அப்புறம் மன்னரோட அரண்மனை எல்லாம் இடிஞ்சு தள்ளிடுச்சு. இப்ப மன்னர் மட்டும் இருக்கிறார். சுத்தி புரட்சிக்காரங்க தான் இருக்கிறாங்க. தளபதியே புரட்சி பண்ணி இருக்கிறாப்ல. தளபதிங்கிற அவர் பேர் ஜெனரல் புரட்சி பண்ணி இருக்கிறார். ஆசை நாயகி பேச்ச கேட்டுவிட்டு, ஆசை நாயகியுடைய பேச்ச கேட்டுவிட்டு மன்னர் கண்ணா பின்னான்னு ஆடுறாரு. அவ பேச்ச கேட்க கூடாது, அவளை கொல்லணும்னு சொல்லிதான் புரட்சியே நடக்குது. ஆசை நாயகியுடைய அண்ணனை கொன்னு தலைய மட்டும் வெட்டி எடுத்து உள்ள செய்தி அனுப்புறாங்க. என்ன செய்தி வருதுன்னா, ஆசை நாயகியை கொன்னுடுங்க, நாங்க உங்களுக்கு விசுவாசத்தோட பழையபடி நடந்துக்கிறோம் இருக்கிறோம், ஆசை நாயகி உயிரோட இருக்கிறோம்னா உங்க உசுர கொடுங்கன்னு ஏதோ செய்தி அனுப்பிச்சிருக்காங்க போல. அப்பயும் நம்மால கொல்றதுக்கு தயாராக இல்ல. அப்போ நம்ம ஜப்பான்காரன் ஒரு ஐடியா கொடுக்குறான். பேசாம அந்த அம்மாவை கூட்டு நான் ஜப்பானுக்கு ஓடி போயிடுறேன்னு. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா, வேணா முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. இவனும் மேல போய் பேசி பாப்பான். அந்த அம்மா ஒத்துக்கல. ஆனா அவனை பார்த்து அன்னைக்கு என்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வந்தே இல்ல, அது என்ன வார்த்தைன்னு கேட்க இவன் முழிக்கிறான். பக்கத்துல சிசிங்க 2 பேர் இருக்கிறானுங்க, அந்த மந்திரவாதி சிசிங்க. நீ சொல்ல வேண்டாம், உன் கண்களை பார்த்தாலே என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்குது அந்த அம்மா. காதல சொல்ல வந்தாரு, அந்த காதலையும் இந்த அம்மா புரிஞ்சுக்குது. ஆனாலும் மன்னருக்கு அடிமையா இருக்கிறதுனால எதுவுமே இவளால சொல்ல முடியல போல. திருவிழாவின் போது தன் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும்னு ஒரு நொடி அவளுக்கு தோணி இருக்குது போல. மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறதா அவளும் சொல்றா. இந்த இடத்துல கூட இப்ப நடப்புக்கு வந்தா தற்போதைய புலவர் பத்தியா மன்னர் தெரிஞ்சே இதையெல்லாம் செய்யல, அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதா சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். இன்னும் காதலோட தான் பார்த்துட்டு இருந்தா சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பிளாஷ்பேக் மறுபடியும் போகுது. பிளாஷ்பேக்ல மந்திரவாதி ஒரு ஐடியா கொடுத்திருப்பாப்ல. எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு தன்னோட தத்துப்புள்ள இருக்கிறான்ல அவனை கூப்பிட்டு படுக்க சொல்லி கழுத்துல ஒரு ஊசி எடுத்து சொருகிறார். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா பேச்சு மூச்சு இருக்காதான், இதய துடிப்பு இருக்காதான். இத இம்மோர்டல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அழிவில்லா தன்மையுடைய பாதை அப்படின்னு சொல்லுவாங்களா. பேச்சு மூச்சு துடிப்பு எதுவுமே இல்லாம எத்தனை காலம் வேணாலும் உயிரோட இருக்கலாமா. இப்படி டெமோ காட்டுவாப்ல. மன்னர் பார்த்துட்டு அதெல்லாம் சரிடா, இவன் எப்பறம் உயிரோட கொண்டு வருன்னு கேட்கும்போது கழுத்துல இருக்கிற அந்த ஊசியை உரியிட்டா போதுமா, மறுபடியும் எந்திரிச்சிருவாங்க, உயிர் திரும்பிடுங்கிறாப்ல. ஆனா எந்திரிச்சே ஒரு மாதிரி தடுமாறி நடப்பான். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆத்மா இன்னும் உடம்புக்குள்ள சீரோட்டமா ஓடல, அதனால கஷ்டப்படுறதா சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல சரியாயிடுங்கிறாப்ல. இதே மாதிரி அப்போ இவளை பண்ணிடலாம், எல்லாரும் முன்னாடியும் செத்து போனதா ஒரு ஆக்டிங் போட்டுடலாம், அப்புறம் இவளை உயிர்த்தல வச்சிடலான்னு அங்கிருந்த ஒரு விசுவாச தளபதியும் மன்னரும் பேசுறாங்க. ஆனா வலிக்குமா அப்படின்னு விசாரிக்கிறாரு மன்னர். வலிக்காதுங்கிறா மந்திரவாதி. புரட்சிக்காரங்க என் தலையை கூட வெட்டிட்டு போலாம், ஆனா இதெல்லாம் நீ செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு காதலியை பார்த்து சொல்லுவாப்ல, ஆசை நாயியை பார்த்து. அதே சமயம் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சிஷியங்கள ஒருத்தன், மேபி புள்ள நினைக்கிறேன், குருநாதரோட புள்ள குறுக்க வருவாரு. கால்ல ஒரே போட ஒரு போடு போடுறாரு குருநாதர், சும்மா கட்டுறான்ட்டு. அந்த அம்மா பரவாயில்ல காதலுக்கான அதை செய்யறேன்னு ஒத்துக்குதுங்க. அப்பதான் அந்த இடத்துல கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி தான் கையால செஞ்ச அந்த பர்ஸ மன்னருக்கு பரிசா கொடுத்துட்டு கடைசியா அவங்க குடிக்கிறதுக்கு ஏதோ ஒயினை கொடுத்துருக்காங்க. அதை குடிச்சு விட்டு அவ போய் படுத்துப்பா. ஊசியை சொருகிடுவாங்க. அந்த அம்மா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கும். ஆனாலும் எல்லாரும் நம்புறாப்ல கரகட்டணுமே சொல்லிட்டு நம்ம விசுவாச தளபதி அந்த அம்மாவை கொண்டாதான் மன்னருக்கு பிரச்சனை இருக்காது, புரட்சி நிக்கும், மன்னர் தலை தப்புங்கிறதுக்காக மன்னருக்கே தெரியாம கழுத்து நெரிச்சு கொண்டுட்டதா ஒரு பொய் கதையை கட்டிடலான்னு பேசி முடிவெடுத்திருக்காங்க. புரட்சிக்காரர்களோட தலைவர் அப்போதைய ஜெனரல் அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி கேட்டுட்டு செக் பண்றதுக்காக வந்து பாக்குறார். மூச்சிருக்கான்லாம் செக் பண்ணி பாக்குறார். கீழே பார்த்தா மன்னர் விசுவாச தளபதியை போட்டு அடி அடி நடிக்கிறாப்ல. எனக்கு தெரியாம எப்படா என் காதலை நீ கொள்ளலாமே அப்படின்னு. என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்காகத்தான் செஞ்சேன், புரட்சியை நிக்கணும்ன்றதுக்காகத்தான் செஞ்சேன்னு அவனும் காலில் விழுந்துட்டு இருப்பான். இதையெல்லாம் ஜெனரல் பார்த்ததும் புரட்சிக்கான காரணமே அவதான், அவளே செத்துட்டா, இனிமே விசுவாசத்தோட நடந்துக்கலாமேன்னு ஓடியாந்து மன்னர் காலில் விழுந்து, இனிமே எங்களோட விசுவாசம் உங்களுக்கு தான், நீங்க தான் மன்னர் இருப்பாங்க. ஆனா நடப்புல நம்ம துறவி என்ன சொல்றாருன்னா, அவங்க திரும்ப அந்த அம்மாவை உயிர்த்தல வைக்கவே இல்ல, அவங்க பிளான்லயே அது இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாதான் அந்த அம்மா ஒத்துக்குங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டதா துறவி ஒரு குண்டு தூக்கி போடுறார். என்ன மாதிரியான இறப்புங்க இது அப்படின்னு புலவர் புலம்பிட்டு இருக்கிறாப்ல. அமைதியான நிம்மதியான ஒரு சாவை அவங்க கொடுத்துருக்காங்க.
சொல்றாங்க, தான் சாகும்போது முழுக்க முழுக்க காதலோட நம்பிக்கையோட அவ இறந்து கிடந்தா, ஆனா அவங்க எழுப்பவே இல்ல அப்படிங்கிறாரு துறவி. அப்படித்தான் ஆயிருக்கும் போல. ஏன்னா பாடியை கொண்டு வந்து எல்லாரும் பார்க்க ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஒரு குகைக்குள்ள வச்சு சாத்திட்டு போயிடுவானுங்க. அவளுக்கு துணையா இருக்கணுமேனு சவப்பெட்டிக்கு மேல குகைக்குள்ள இருந்து வெளியில போக முடியாம ஒரு பூனையையும் வச்சுட்டு போயிருக்கானுங்க. மன்னரோட செல்ல பிராணி அந்த பூனைய. அப்பல்ல இப்போ வரைக்குமே அந்த அம்மாவுக்கு உண்மை தெரியாதேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இங்க இல்ல, எனக்கு நம்ம அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருந்துதான் தான் உசுர கொடுத்து மன்னராவை காப்பாத்தி இருக்கிறா அப்படிங்கிறாரு துறவி. அதனாலதான் அந்த தம்மா தூண்டு கர்ச்சீஃப தான் முடியல செஞ்ச கர்ச்சீஃப கிஃப்டா கொடுத்திருக்கிறதாவும் சொல்றாரு. அதெல்லாம் சரி, ஆனா இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்பயும் அந்த அம்மா அதே காதலோட மன்னரை பாக்குமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் டவுட். இந்த பக்கம் என்னங்க காதலு இளவு எல்லாம் மண்ணா போச்சு, பேசாம நான் எழுதின கதையும் கவிதையும் எரிச்சிட போறேங்கிறா. அதெல்லாம் அவசியம் இல்ல, அந்த அம்மாவை அடக்கம் பண்ண இடத்தை கண்டுபிடிச்சு நாம அங்க போலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் சரி ஓகேன்னு கூட கிளம்புறா. அந்த அம்மா புதைக்கப்பட்ட இடத்துக்கு போறாங்க. குகையெல்லாம் விரிசல் விட்டு ஓப்பன்ல கிடக்குது. உள்ள வந்தாச்சு. இங்கே வரும்போது நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது. குகையோட வாசல் லைட்டா திறந்திருக்குது, விரிசல் கிடக்குது, யாரா வந்து போயிருப்பாங்களோ அப்படின்னு புலவர் கேப்பாப்ல. அப்புறம் சவப்பெட்டியை ஓபன் பண்ணலாம் முடிவு பண்ணி சவப்பெட்டியை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா சவப்பெட்டிக்குள்ள யாரும் இல்ல, டெட் பாடி இல்ல. என்ன நடக்குதுன்னு குழப்பமா இருக்கும். அப்போ துறவி ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டு மெழுகுவத்தி கொடுன்னு வாங்கிக்கிறாப்ல. அப்புறம் சவப்பெட்டியை மூடுங்கிறாப்ல. சரின்னு அவனும் மூடுறான் புலவர். அப்புறம் இவர் உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திறந்து விட்டதும் மேல வந்துடுறாரு. ஒரு மாதிரி சோகமா இருக்கிறாரு, அழுகிறாரு. மறுபடியும் மூடிய தள்ளி வெளியில வீசுறாங்க. மூடியுடைய உள் பக்கத்துல என்ன இருக்குங்கிறத தான் இப்ப புரட்டி போட்டு பாக்குறாங்க. ரெண்டு பேரும் அழுகுறாங்க. அதுல என்ன இருக்குன்னா ஃபுல்லா ரத்தக்கரையா இருக்குது. மூணு பிறகு மேபி அந்த அம்மா முழிச்சிருக்கணும், வெளியில வர முயற்சி பண்ணிருக்கணும், தான் சத்தெல்லாம் பயன்படுத்தி என்னென்னமோ பண்ணி பார்த்திருக்கிறா. அப்பதான் இந்த ரத்தக்கரை எல்லாம் படிஞ்சிருக்கணும். கடைசி வரை அவளால வெளியில வர முடியாம இறந்து போயிருக்கணும்னு கெஸ் பண்றாரு துறவி. இதெல்லாம் கண்டுபிடிக்கையில பூனையே அங்க வந்துருது. அப்புறம் என்னாச்சுங்கிறத பூனையே சொல்லும். இவங்க அந்த சவப்பெட்டிக்குள்ள அடப்பட்ட பிறகு, கல்லாலான சவப்பெட்டி அடப்பட்ட பிறகு அடுத்த நாள் ராத்திரி சிசிய பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவளை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க. கோயை திறந்து சவப்பெட்டியை திறந்து வெளியில இருந்த பூனைய உள்ள இருந்த இந்த அம்மாவை காப்பாத்தி கூட்டி போயிருக்காங்க. ஆனா அங்க போன பிறகு அவகிட்ட பேச்சு மூச்சு இல்ல. அந்த கழுத்துல இருந்த ஊசியை உருகியுமே ஒன்னும் பெருசா நடக்கல. உருவின பிறகு கூட. ஏன் அப்படின்னு தம்பி விசாரிக்கும் போது அண்ணங்காரன் சொல்லுவா, இல்ல இதெல்லாம் பொய், பொதுவா இந்த ஊசியை சுருகி சில மணி நேரங்கள் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். இதெல்லாம் ஒரு பிளானா மன்னரும் நம்ம அப்பாவும் பிளான் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. குருநாதர் மந்திரவாதி பிளான் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அதை நான் கேட்டேன். அப்புறம் ஒயினை கொடுக்க சொன்னாங்கன்னு நான் தான் என் கைப்பட ஒயினை கொடுத்தேன். ஆனா அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது அதுல ஏதோ சில மந்திர புழுவை கலந்தாங்களாம். அதை சாப்பிட்டா உடம்பு முழுக்க அப்படியே அழுக ஆரம்பிச்சிருமா. அதை ஒயின்ல கலந்து அப்பா கொடுத்துட்டாரு, குருநாதர் கொடுத்துட்டாரு. அது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சுன்னு அண்ணன் புலம்ப தம்பி கோவத்துல என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சத்தம் போடுறாப்ல. நான் பண்ண பாவத்துக்கு நானே போறேன்னு அவனும் போயிடுறான். அவனே அப்புறம் குதிச்சு செத்துட்டானா இல்ல ஓடி போயிட்டானான்னு தெரியாது. தம்பி தான் இப்போ அந்த அம்மாவை காப்பாத்துமே நினைச்சிட்டு இருக்கிறான். உடம்பெல்லாம் அழுகிட்டே இருந்திருக்குது. உள்ள இருக்கிற அந்த புழுக்களை வெளியில எடுத்துட்டு வரணும்னா அதுக்கு பச்சை கறி வேணும். உல்லாச விடுதியில ஒரு ஆட்டக்காரிய நம்ம துறவி காப்பாத்தினார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அதுக்காக கையில கத்தி எடுத்துட்டு பூனையை பார்ப்பான். அப்புறம் மனசு கேட்காது. பூனைக்கு பதிலா பச்சைக்கறிக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். தான் உடம்பும் பச்சைக்கறியால செய்யப்பட்டதானே, தான் உடம்பையே கொடுக்கலான்னு முடிவு பண்ணி அந்த அம்மாவோட கையில கீரலை போட்டு பாதிப்படைஞ்ச அந்த ரத்தத்தை அப்படியே உரிய ஆரம்பிக்க புது பாடி கிடைக்குதுன்னு எல்லா புழுக்களும் அவன் உடம்புல போய் செட்டில் ஆயிரும். அந்த அம்மா உடம்புல இப்போ அந்த அழுகுன தடயங்கள் இருக்காது. இவன் உடம்பு ஃபுல்லா இப்போ அழுக ஆரம்பிக்குது. புழுக்கள் உள்ள முண்டிக்கிட்டு இருக்குது. அப்படி தான் உடம்ப பலியாடா கொடுத்து சாக போற அந்த தருவாயில அவனோட ஆத்மா தான் இந்த பூனை கூட உடம்புக்குள்ள போய் செட்டில் ஆயிருக்கும் போல. ஐயோ, பூனையோட உடம்புல போய் செட்டில் ஆனியா, அப்ப உனக்கு மறுபிறவின்னு ஒண்ணு இருக்காதே, மறுபடியும் ஒரு மறுபிறவில உனக்கு மனித வாழ்வு பிறக்காதே அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, அது போனா பரவாயில்லன்னு அந்த பூனை பேசும். ஐ மீன் பூனைக்குள்ள இருக்கிற அந்த தம்பிகார சிசிய பிள்ளையோட ஆத்மா பேசும் பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் பாடி கடல்ல விழுந்துருது. மலையில இருந்து கடல்ல விழுந்துருது. அவன் எந்திரிக்கிறாப்லயே தெரியல. காண்டாய் போன பூனை கிளம்பி மன்னரை பார்க்க வந்துருது. மன்னர் கையில அந்த பர்ஸை வச்சுட்டு அவளுக்கு துரோகம் பண்ணிட்டமேன்னு அழுதுட்டு இருக்கிறார். பூனையை பார்த்தது நீ எப்படி திரும்ப வந்த அப்படின்னு விசாரிக்கிறாரு. அது பேச ஆரம்பிக்குது. அங்க நான் சாப்பிடறதுக்கு கண்கள் இல்ல, அதனால கண்ணை சாப்பிட வந்திருக்கிறதா சொல்லும். இந்த ஆளு பயப்படுவான். மன்னர் விரட்டுன்னு விரட்டி கண்ணை பறிச்சிருச்சு. ஆனா வெளியில எல்லா பேருக்குமே அந்த உண்மை எல்லாம் தெரியாது. தன் ஆசை நாய்க்காக அழுதுதான் அவரோட கண்கள் போயிட்டதா வெளியில நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படித்தான் மன்னரும் சொல்லி இருக்கிறார் சாகர் திருவாயில. நீயாவது உண்மையை ஒழுங்கா அழுது, இல்ல உன்னையும் கொண்டு வேணும் மிரட்டும். இப்ப இருக்கிற நம்ம புலவரை கவிஞரை பார்த்து, நீ இது சம்பந்தமா எல்லாரையும் பழி வாங்கிட்டியே, இன்னும் மிச்சம் இருக்கிறது யாரு அப்படின்னு துறவி கேப்பாப்ல. யாரு மிச்சம் இருக்கிறது? சிசிய பிள்ளைகள்ல அண்ணங்காரன். ஏன்னா அவன் தான் அந்த ஒயினை கொடுத்திருப்பான். புழு இருந்தா அந்த ஒயினை கொடுத்திருப்பான். அப்ப நம்ம புலவர் கேப்பாப்ல, அதெல்லாம் கிடக்கட்டும், அந்தம்மா எங்க அப்படின்னு கேட்க, இன்னும் உயிரோட தான் இருக்கிறாளா அப்படின்னு கேட்க, பூனை நெஞ்சில வேற உட்காந்துக்கிட்டு எப்படி அவ திரும்ப எலும்புவா அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு காலம் தான் உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு இருப்பேன்னு துறவி அந்த பூனையை பார்த்து கேட்கிறார். பதில் சொல்லாம பூனை ஓடுதுங்க. மலை மேல இருக்கிற அந்த குகை கிட்ட போகுது. அங்க ஒரு மரத்துக்கு கீழே அந்த அம்மா நிக்கிறாப்ல பூனைக்கு தோணும். பட் அந்த அம்மா
அம்மா அங்க இல்ல. அந்த அம்மா படுத்து கிடந்த அந்த படுக்கைக்கு ஓடி போய் பாக்குது. அந்த அம்மாவோட பாடி இல்ல, ஹேர்பின் மட்டும் தான் கிடக்குது. ஆணு கத்தும்போது பூனைக்குமே ரத்த வாந்தி வருது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆட்கள் அவங்களோட ரூமுக்கு வருவாங்க. வந்து பார்க்கையில கிஃப்ட் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கும், பெட்டி மாதிரி ஒன்னு இருக்கும். பக்கத்திலே வாட்டர்மெலன் இருக்கும். அப்ப யாரு? இந்த லோக்கல் மந்திரவாதி ஒருத்தவர் இருந்தார்ல மார்க்கெட் பக்கம், அவர் கொடுத்திருப்பார் போல தெரியுது. ஏதோ ஒண்ணுக்கு வரவேற்பு கடிதத்தை கொடுத்திருக்காரு, இன்விடேஷன் லெட்டர் போல அது. எதற்கான இன்விடேஷன் பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழா நடத்துனாங்க இல்ல பிறந்த நாளுக்காக, அந்த மாதிரி ஒரு திருவிழான அதே பேரை வச்சிருக்காரு. அதனால சரி அங்க வரலாமேன்னு நம்ம ஆட்கள் வந்து கதவை திறந்தா எதை 30 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழா நடந்த அந்த பழைய அரண்மனை பார்ட்டி ஹால், அங்க வந்து பார்த்தா பூனை மட்டும் தான் இருக்குது. என்ன நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்க, மத்தவங்க அப்படின்னு பூனை கேட்கும். பார்த்தா அடுத்து அங்க ஒரு மேஜிக், நிறைய பேர் திடீர்னு வராங்க. ஒரு காலத்துல எப்படி எல்லாம் இங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, எவ்வளவு மேஜிக் நடந்தது, அது எல்லாம் அப்ப மறுபடியும் ரீகால் ஆகுது. அன்னப்பறவையா சுத்தி தெரிஞ்சது, ஜப்பாங்காரன், அந்தம்மா, மன்னரு, கவிஞரு, கவிதை எழுதுனது, சிசியங்க எல்லாமே ரீகால் ஆகுது. அப்ப அந்த ஹேர்பின் அந்த அம்மாக்கு கிடைச்சதுல, சாரி அந்த தம்பிகாரனுக்கு கிடைச்சதுல, அதெல்லாம் இப்ப அந்த பூனைக்கு ரீகால் ஆகுது. இதெல்லாம் அந்த பூனைக்கு ரீகால் பண்றதுக்காக அந்த லோக்கல் மந்திரவாதி பண்ண சேட்டை. யாரையா இந்த லோக்கல் மந்திரவாதின்னு பார்த்தா வேற யாரு, 30 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணங்காரனா இருந்து ஓடி போனான்ல அவன் தான். அந்த புழு இருந்த ஒயினை குடிக்கிறதுக்கு கொடுத்தால அவன் தான் போல. திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த அம்மாவோட டெட் பாடி இங்க கிடக்குது, உடம்பு இங்க கிடக்குது. அதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக். புலவர் கூட ஓடியாந்து இவன் உயிரோட தான் இருக்கிறாளா அப்படின்னு துறவி கிட்ட விசாரிப்பாரு. பூனை அண்ணன் மேல பாயுது. 30 வருஷமா அந்த உடம்ப நான் பாதுகாத்துட்டு இருக்கிறேன், யாருமே அந்த உடம்ப தொட்டது இல்ல அப்படின்னு கோவப்படும். இங்க பாரு, உன்னை அன்னைக்கு விட்டுட்டு போனதுக்குள்ள நீ கொஞ்சம் கோவமா இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் எப்பவுமே உன் கூட தான் இருந்தேன் அப்படிங்கிற அண்ணன். இப்ப பார்த்தா பக்கத்திலே வேற ஒரு பாடி இருக்குது. இது யாரோட பாடி? தம்பியுடைய பாடி. கடல்ல விழுந்ததுல அதை எடுத்து குணப்படுத்தி ஒரு குளிரான குகைக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்கான் போல. சோ தம்பியோட பாடியும் கெட்டு போகாம நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்ததா அண்ணன் சொல்றான். பூனை தன்னோட பாடியை பார்த்து ஆச்சரியப்படுது. அப்ப நம்ம துறவி சொல்லுவாரு, எப்பா நீங்க நினைக்கிறாப்ல அந்த அம்மா உடம்புல ஆத்மாவே இல்லப்பா, ஒன்ன மாதிரியே ஆத்மா இல்லாத உடம்பு தான்ப்பா அதுன்னு சொன்ன போது பூனைக்கு கோவம் வரும். கோவத்துல இவனோட கண்களை பறிக்க வரும்போது கமான் என் கண்ணை எடுத்துக்கோ அப்படின்னு அண்ணன். ஆனா பூனைக்கு மனசு வராது, ஏன்னா தான் உடம்ப பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தால, அதனால கண்ணை பறிக்காம திரும்ப வருது. ரெண்டு பாடி இருக்குதுல, அந்த தூண் மேல ஏற முயற்சி பண்ணது 2 தடவை முயற்சி பண்ணி அதெல்லாம் முடியல. ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே கீழே விழுந்து கொஞ்ச நேரத்துல மூச்சுட முடியாம கஷ்டப்பட்டு இருக்குது. எனக்கு தெரியும் அவ திரும்ப வரப்போறது இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவளை விட்டுட்டு போக மனசு இல்லைன்னு சாகர திருவாயில அந்த பூனை சொல்லும். அப்ப அங்க ஒரு அன்னப்பறவை அழகா வட்டமிடுவதை கவனிக்கலாம். அண்ணங்காரன் கூட பார்த்து கையெடுத்து கும்பிடுறான். பூனையும் பாக்குது. அப்படியே கடைசி நொடியில செத்தும் போகுது. கடைசியா பூனை இறந்துருச்சுங்க. இப்ப தம்பியுடைய டெட் பாடி அங்க இல்ல, அதுக்கு பதிலா அது வெறும் கூடுதானே, இந்த பூனைக்குள்ளதானே அவனோட ஆத்மா இருந்தது. அதனால பூனையோட டெட் பாடியை அந்த அம்மா பக்கத்துல வச்சு மரியாதை செலுத்துறாங்க. கட் பண்ணா 2 பேரும் மார்க்கெட் பக்கம் திரிறானுங்க. என்னப்பா அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது ஜப்பானுக்கே போறதா சொல்றாரு. அப்போ நீ கத்துக்கிறதுக்காக வந்தியே அதை கத்துக்கலையான்னு கேட்கும்போது அந்த அம்மா கதையில தான் அதை தெரிஞ்சுக்கிட்டதா சொல்றாரு. நானும் தான் ஒப்பாரிலையும் காதல் இருக்குங்கிறத கத்துக்கிட்டதா நம்ம புலவரும் கவிதை நயம்பட சொல்றாப்ல. உன் கதையில அந்த தம்பியாரனோட கதாபாத்திரம் இருக்குமா, அவனை பத்தி பேசுன்னு கேட்கும்போது அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் ஒட்டுமொத்த கதையுமே தான் எழுத போறதா சொல்றாரு. இந்த பக்கம் நம்மால யாருமே போகாத அந்த கோயிலுக்குள்ள இந்த தடவை வராருங்க. இதுவரை எந்த ஒரு ஆளையும் தன்னோட சிஷியனை ஏத்துக்காத ஒருத்தர் இங்க இருக்கிறதா சொன்னோம்ல, அவர் செத்துட்டாரு, அவர் நினைப்பாதான் கோயிலை கட்டினாங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல, அந்த ஆள் இங்க உயிரோட தான் இருக்கிறாரா. ஆனாலும் யாரையும் சிசிய பிள்ளையா ஏத்துக்கல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜஸ்ட் வேலைக்காரங்க தான் போல. அவர் உங்க பாக்குறதுக்கு வர சொல்லி இருக்கிறான்னு சொல்லி நம்மால மட்டும் மேல அனுப்புறாங்க. மேல வந்து யாரையும் சிஷியனா ஏத்துக்காத அந்த குருநாதரை கவனிக்கிறாரு, பாக்குறாரு. வந்து பார்த்ததுமே மந்திரவாதி சிசிய பிள்ளைகள்ல அண்ணன் ஒருத்தர் இருந்தான்ல, நீங்க தான் அதுங்கிற உண்மையை தான் தெரிஞ்சுக்கிட்டதா சொன்னதும் நமக்கு ஷாக்கா இருக்குது. எஸ், அந்த அண்ணங்காரன் தான் இவர். முடிவே இல்லாத இந்த கதைக்கு ஒரு முடிவுரையை கொடுக்கணுங்கிறதுக்காக பூனைக்குள்ள ஆவியா சுத்திட்டு இருக்கிற தன் தம்பிக்கும் ஒரு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக இந்த உண்மையெல்லாம் வெளிச்சத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக இவர் பண்ணதான் எல்லாமே போல தெரியுது. கடைசியில எதிர்பார்த்தாப்ல எல்லாம் நல்லபடியா நடந்தும் முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்ததுல, சூப்பரா இருந்ததுல, மேஜிக், சஸ்பென்ஸ், த்ரில்லர் எதுக்கும் பஞ்சம் இல்லாம போச்சு இல்ல. நம்மளாலையும் இந்த கடைசியில இருந்த ட்விஸ்ட் எல்லாம் கணிக்கவே முடியல. அதான் இன்ட்ரோல இவங்களை பாராட்டி பேசியிருந்தேன். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இப்ப பேசும்போது டிஸ்கிரிப்ஷன்ல வரும். இப்ப நான் பேசும்போது ஸ்கிரீன்லயும் வரும். விருப்பப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவோம். சோ நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வசதியாக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.